கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் உலகின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலையும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எபிரேயர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த வசனத்தில் என்ன போட்டுக்கோ வாசிப்போம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வசனம் மையம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம தியானமான பதம். இன்னைக்கு செய்திகளை தலைப்பிட வச்சுருந்தான் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாக சோதனை என்று சொன்னால் பாடு என்று அர்த்தம். அதில் பலவிதமான சோதனைகள் பலவிதமான பாடுகளாக என்ன செய்வது சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன பார்க்குறோம்னா சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் சொல்லி பார்க்குறோம். பொதுவாக இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா பலருக்கு உதவி பண்ணுவாங்க, கஷ்டத்தில் உதவி பண்ணுவாங்க. ஒரு சிலர் நல்லா இருக்கும்போது உதவி பண்ணுவாங்க, சில உதவி பண்ணணும்னு சொல்லி செய்ய மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அவங்க எப்படி செஞ்சுட்டு போவாங்க, செய்யாமலும் போவாங்க. ஆனால் வேதங்கிறது சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இதுல இந்த வசனம் தெளிவாக என்ன சொல்லணும் பார்ப்போம். ஆதலால் அவர் தாமே இயேசு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால். அப்போ சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் நம்ம சொல்கிறோம். அவர் எப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறாருன்னா சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்கிறார். சரி, அந்த சோதிக்கப்படுகிற உதவி செய்யறதுக்கு காரணம் இயேசுவே இந்த பூமியில் வரும்போது அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் உதவி செய்கிறார். சும்மா செய்யலை. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் செய்கிறாரு. அது என்ன காரணங்கிறத பார்ப்போம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வந்த பொழுது பலவிதமான சோதனையின் மூலமாய் பாடுபட்டார். அது என்னென்ன காரியங்களும் எளிமையாக பார்க்கலாம். முதலாவதாக அவர் பிசாசின் மூலமாய் சோதிக்கப்பட்டார். இந்த கல் அப்பமாக முடி செய்யும் சொல்லி ஒரு சோதனை வந்தது. அடுத்து இயற்கையின் மூலமாய் சோதிக்கப்பட்டார். இறையாதே அமைதியை சொல்லி பார்க்குறோம். மூன்றாவதாக அதிகாரிகள் மூலமாக சோதனை வந்தது. அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அடுத்து நாட்டில் உள்ள முக்கியமான பொறுப்புகள் உள்ளவங்க மூலமாக பெரிய பெரிய ஆளுகள் மூலமாக சோதனை வருது, அவங்க எதிர்க்கிறாங்க. அடுத்து சொந்த ஜனங்கத்தின் மூலமாக சோதனை வருது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை மறுதளிக்கிறாங்க. அடுத்து நண்பர்கள் மூலமாய் சோதனை வருது, என்ன செய்கிறாங்க, அவங்க காட்டி கொடுக்குறாங்க, மறுதளிக்கிறாங்க. அடுத்து கூட இருக்கக்கூடியவங்களே என்ன செய்கிறாங்க, முத்தம் கொடுத்து காசுக்காக அவர் என்ன செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போது சுற்றிலும் ஒரு சோதனை. மனிதனாக இயேசு கிறிஸ்துக்கே சோதனை. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால். அப்போ அவர் எப்படிப்பட்ட சோதனையெல்லாம் சகிச்சிருக்கார், எப்படிப்பட்ட பாடுகள்லாம் பட்டு வந்திருக்கார். அப்போ இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் இந்த பூமி இருக்கிற தன் பிள்ளைகள் பாடுபட்டு வருகிறதுனால் அவங்களுக்கு சோதிக்கக்கூடிய அந்த காலத்தில் உதவி செய்கிறதா இருக்காரு. அப்போ சாத்தான் மூலமாகவும் சோதனை வரும், இயற்கை மூலமாக வரும், சொந்த ஜனமாக வரும், அதிகாரிகள் மூலமாக வரும், நண்பர்கள் மூலமாக வரும், நம்மளவங்க மூலமாக வரும். இப்படி பல மக்கள் மூலமாக பல சோதனைகள் வரும்போது அது ஒரு பாடாக எண்ணப்படும். இயேசு தான் செஞ்சார், அதான் சகிச்சார், அப்படி தான் அந்த வழி வந்தார். அப்படி அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராகிறார். அப்போ இந்த செய்தியை கேட்டு கொடுக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்று சொன்னால், இந்த பூமியில் பலவிதமான சோதனைகள் பல நாள் வரலாம். இயேசு கிறிஸ்து வந்து கூட சாத்தான் மூலமாக, இயற்கை மூலமாக, நண்பர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக, அதிகாரிகள் மூலமாக நமக்கு வரலாம். ஆனாலும் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. சோதிக்கப்படக்கூடிய அந்த சோதனையில் பாடுகளில் உதவி செய்ய முடியும் இயேசு இருக்கிறார். ஏன்னா அவரே அதோடைய தான் கடந்து இருக்கார். வசனம் சொல்லுது, இன்னொரு வசனம், உலகங்களை பகைத்தால் அது முதல் என்னை பகைத்தது என்று அறிந்து கொள்ளுங்க. அப்போ எதுவாக இருந்தாலும் இயேசுவை தாண்டி தான் நம்மகிட்ட வரும். ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னார், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் சொல்லி பார்க்குறோம். தேவன் தான் உதவி செய்ய முடியும். ஆகவே இயேசுவை நாம் முன்மாதிரியை கொண்டு உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லி புரிந்து கொண்டு வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து சோதனையில் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நின்றவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.